ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலைல 7 மணிக்கெலாம் வந்து விழாக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. காலை எழுந்ததும் வசீம் வந்து மாசா கண்ணி போட்டுட்டேன். வசீம் வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்கான், நான் வந்து பின்னாடி போய்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம புது வீட்டுக்கு தாங்க தண்ணி ஊற்றுற வேலை இருக்குது, அதுக்காண்டி போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா பெல்ட் வந்து போட்டு 2 நாள் ஆகுது. அது ஒரு வாரத்துக்காக எனக்கு தெரியல. தண்ணி காலை சாயந்தரம் ஊற்றணுமா, அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த வேலையை வந்து இப்போ நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பசங்க வந்து பாச்சா செய்ய மாட்டான். பாச்சாவுக்கு வந்து ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆக போகுது. அவன் காலையிலே வந்து போயிடுவான். சாயந்தரம் போல் 5 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவான். வசீம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் படிக்கிறனால வந்து 8 மணிக்கு ஸ்கூல் போவான். அதுக்கு முன்னாடியே வந்து மாசாவுக்கு போயிட்டு வந்து 7:30க்கெலாம் மாசா விட்டுருவாங்க. அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு ரெடியாக கரெக்டாக இருக்கும். அவனுக்கு அந்த புது வீட்டுக்கு போய்லாம் எந்த வேலையும் அவனால் பார்க்க முடியாது. அதை நானே என் பொண்ணை வந்து காலேஜுக்கு அனுப்பி விட்டுட்டு நானே மற்ற வேலையை பார்த்துருவேன். இப்போ என் பொண்ணுக்கு வந்து செகண்ட் இயர் வந்து காலேஜ் முடிஞ்சனால அதை என் பொண்ணு அனுப்புகிற வேலையில் தண்ணி நம்ம புது வீட்டுக்கு வந்து தண்ணி அடிக்கிறதுக்காண்டியே நான் மெனக்கட்டு அதுக்காண்டி போய்கிட்டு இருக்கேன். அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. அது காலையிலே வந்து வெயில் வர முன்னாடியே வந்து அடிச்சமாக்கும் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விட்டால் என்னன்னு தெரில, வெயில் வந்தால் அப்படியே வேர்த்து ஊற்றுற மாதிரி ஒரு படபடன்னு ஒரு மாதிரியாக வந்துடுது. அது காலைல வெயிலே ரொம்ப பயங்கரமாக அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ 2-3 நாளாக எங்கள் ஊரில் வந்து அதோட யோசிச்சுக்கிட்டே நான் பாட்டு தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கேட்டீங்கன்னாக்கா இன்றைக்கி ஸ்கூல் வந்து என் பசங்க வேறு ஸ்கூல் போகலை. அவங்களுக்கு வந்து என்ன பாச்சாவுக்கும் சரி வசீமுக்கும் சரி நான் பேக் வாங்கலை. யூனிஃபார்ம் வந்து நைட்டு பக்கத்து கல்லில் வந்து வாங்கிட்டேன். அது வசீம் போட்டு வாங்கிட்டேன். பாச்சா வந்து ஸ்கூலில் போய் தான் வாங்கணும். அவன் போய் காசு கொடுத்து விட்டமாக்கும் அவன் புக்கும் யூனிஃபார்ம் வாங்கிடலாம். ஆனால் பேக்கு வந்து எதுவும் வாங்கலை. வாட்டர் பாட்டிலாம் தேவைப்படல, வாங்கலை. நான் அங்கேயே மகாராஷ்டிரில் வாங்க சொன்னேன். அதில் வேணான்னு சொல்லிட்டாங்க. டிஃபன் பாக்ஸ்லாம் வேணாம், ஆல்ரெடி வீட்டில் இருக்குல்ல, எனக்கு அதுவே போதும் மீங்கிட்டான். சரின்னு ஓகேன்னு விட்டுட்டேன். அதை பற்றி யோசிச்சுட்டே தான் தண்ணி ஊற்றிட்டேன். பசங்களுக்கு வாங்கி ஸ்கூலுக்கு அனுப்பணுமே. பிள்ளைலாம் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நம்ம பசங்க மட்டும் வீட்டில் இருக்காங்க. சரி இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, என்ன நடத்த போகிறாங்க, ஒரு நாள் கழிச்சு போட்டுன்னு சொல்லிட்டு ஊர்லேயே வந்து பேக்கு விற்கிதுங்க. சரி நம்ம ஊரில் வாங்கிக்கலான்னு அதை யோசிச்சுட்டு தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். பல சிந்தனைகள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பல டென்ஷன், பல சிந்தனைகள், பல கடமைகள் எல்லாமே நமக்கு இருக்கும். நம்ம தான் பார்க்கணும். பசங்களை எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்க விடக்கூடாது. அந்தளவு ரொம்ப நான் கவனமாக இருப்பேன். கேட்க முன்னாடியே வாங்கி கொடுக்குற பழக்கம் தான் எனக்கு இருக்கும். ஆனால் அந்த எல்லா பசங்களுமே முன்கூடியே எல்லாம் வாங்கிட்டாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜ் தானே, பக்கத்து ஒரு அர்ப்போர்ட்டில் போய் அவங்க தேவையான பொருள்லாம் ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க. நான் அது வந்து பெருசாக எடுத்துக்கல. சரி நம்ம ஊரில் விற்கிது, அவசரப்படாதீங்க, நம்ம வாங்கி தர்றேன் அப்படின்னா என் பசங்களும் இப்போ சொன்னால் கேட்டுக்கிறாங்க. பசங்க வயசானவனா அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கனால சரி நம்ம இப்போயே வாங்க வேணாம், நம்ம போகும்போது வாங்கிக்கலாமா வேணா நானும் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பேக்கெல்லாம் வாங்கலை, இல்லை அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுச்சு. அந்த கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதோடய யோசிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் தாங்க எல்லாம் பாத்திரங்கள் வேலை இருக்குது, நாசா செய்கிற வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. பசங்க வசீம் அதரசா கிளம்பிட்டான். பாச்சாவும் என் பொண்ணும் தூங்கிட்டு இருந்தாங்க. என் பொண்ணுக்கு வந்து செகண்ட் இயர் முடிஞ்சு இல்லையா, இன்னும் ஒரு மாதமோ இல்லை 15 நாள் லீவ் இருக்குது. அது என்ன சரியாக சொல்லலை. சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த என் பொண்ணுக்கு தேவையான பொருளாக நான் வாங்கலை. இவங்களை மட்டும் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பி விட்ருவாங்க. அதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கும் ஸ்கூலுக்கு போகிற வேலை தான் வீடியோ தான் வரப்போகுது. காலைல மார்னிங் தான் என்னென்ன செய்ய போகிறேன். ஏன்னா 1 மாதம் வரைக்கும் நல்லா 1 மாதமோ 1.5 மாதம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாச்சாவுக்கு 11th நாள் முன்கூடியே விட்டாங்க இல்லையா, வசீமுக்கு தான் லேட்டாக விட்டாங்க லீவ் வந்து. நல்லா 1.5 மாதமாக நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நம்ம மகாராஷ்டிரா சுற்றுவோம், அங்கே போய் சுற்றுவோமா இப்படி இருந்துட்டு காலை எந்திரிக்கிற வேலை இல்லாமல் இருந்துச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா அலற வச்ச மாதிரி காலை 6 மணிக்கு எழுந்திரிச்சு சமையல் பண்ணி ஒருத்தலாம் கிளப்பி விடணுங்க. இனிமேல் நம்ம ரொட்டீனே மாறி போகும். அந்த மாதிரி நம்ம வீடியோலாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தாங்க போய் வீட்டில் தண்ணி ஊற்றிட்டு வந்தோடனே டீ கூட காலைல குடிக்கலை. வசீம் வந்து மாசா போயிட்டானா, சரி வந்தப்போ டீ போட்டுக்கலான்னு இப்போ டீ போட்டுட்ருக்கேன். பசங்களாம் தூங்குறாங்க. இது எனக்கும் வசீம் மட்டும் டீ போட்டுட்ருக்கேன். பேக்கு ஷூ எதுவும் வாங்கலை. சரி ஒரு நாளைக்கு ரெஸ்ட் விட்டுட்டு நாளைக்கு அனுப்பலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பல செலவுகள் நிறையா இருக்குன்றன கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இப்போ தான் டீ கொதிச்சிட்ருக்கு. இப்போ வசீம் வந்து டெய்லி ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் பண்ணிடுவார். தொங்கு விட்டுறது, நல்லா தொங்கு நல்லா வளருண்டு. எங்கே வளர்ந்த வாடகைங்காலும் தொங்குறவாடங்க. இந்த வருஷம் வசீம் வந்து 8th போகிறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஊருக்கு வரும்போது எத்தனை தேர்வு படிச்சியா? 3ஆவதா? 3ஆவது வந்தேன். அப்படியா? 3ஆவது வந்தான். ஆனால் 3ஆவது வந்து கொரோனா டயத்தில் ஸ்கூல் இல்லை. 4ஆவது சேர்ந்தான். 4ஆவது சேர்ந்து இப்போ 8ஆம் கிளாஸ் போய்க்கிறான் வசீம். எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. வசீம் பெரிய பிள்ளை ஆகிட்டேன், அதுக்குள்ளே பெருசாகிட்டேன். நாங்களுக்கு இன்னும் குழந்தையாக எனக்கு இப்போ இன்னும் குழந்தை கிடையாது. நீ வசீம் பெரிய லடுக்கா தானே.
5 வருஷம் நேரத்தோடு முடிஞ்சிச்சு. 6வது வருஷம் பிறந்துட்டு. எங்கே போகிற? அவனுக்கு பார்த்தீங்கன்னா கடை போயிட்டாங்க, மேகி வாங்க போயிட்டான். அவன் மேகி தான் அவனுக்கு. நமக்கு டீ போட்டு முக்கி சாப்பிட்டு எங்கள் பாச்சாவுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் பாச்சா வந்து. அது செஞ்சு வச்சுட்டு இப்போலாம் பிள்ளைக்கு நேற்று உடம்பு சரியில்லைங்க, என்னன்னு ஜுரமாக இருந்துச்சா, அதோட டேப்லெட் வாங்கி கொடுத்தேன். போட்டுட்டு கொஞ்சம் ஓகே பரவாயில்லாமல் இருந்துச்சு சொன்னால். இப்போ எப்படி இந்த லைட் காலையில் தொட்டு பார்த்தேன், அவ்வளோவா ஒன்றும் இல்லை. அதோட நான் சரி வீட்டுக்கு தண்ணி ஊற்றுறக்கானே கிளம்பி போயிட்டேன். அப்படி டீ குடிக்கலையா? மேய் சாப்பிட்றான். எஸ், பசி வந்து மேய் சாப்பிட்றான், டீ வேண்டாமா. சரி அப்படியே இருக்கட்டும். இந்த காரி பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு மகாராஷ்டிராவில் வந்து. இவங்க அப்படியே சூப்பராக இருக்கும் முக்கி சாப்பிட்றதுக்கு. டீயில் வந்து அப்படியே நொறுங்கிடும். ஆனால் சும்மா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ரசமாக இருக்காது, நம்ம எல்லாம் அப்படியே நொறுங்கிடும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கால் நாஷ்டா வந்து டீயில் காரி முக்கி சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நெய் வந்துருந்துச்சு. நெய் பார்த்தீங்கன்னாக்கும் எங்கள் ஊரில் வந்து மாதத்துக்கு ஒரு தக்கா வருவாங்கன்னு நினைக்கிறேன். மாதத்துக்கு ஒரு தக்கா வாரத்துக்கு ஒரு தக்கா நெய் கொண்டு வருவாங்க. அவங்க வந்து லிட்டரு வந்து 400ரூவான்னு விற்கிறாங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 300ரூவா இருந்துச்சு, அப்புறம் 350 ஆச்சு, இப்போ 400ரூவான்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வாங்கியிருந்தேன். அதில் சரி கொஞ்சம் வீட்டில் நமக்கு நெய் வந்து காலியாக போகிற மாதிரி இருக்குது. வசீமுக்கு எங்கிட்ட நெய்னா ரொம்ப பிடிக்குங்க. அதுதான் ஒரு 1 லிட்டர் நெய் ஏற்கனவே வாங்கினது வர எனக்கு டேப்பில் ஊற்றி தான் இருந்துச்சு. நான் இந்த வீட்டில் வந்து பர்ஃபெக்டாக எந்த பொருளுமே நான் வாங்கி வைக்கல, என்ன இருக்கோ அதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து நான் தூக்குவாளி சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து நான் நெய் வாங்கி வச்சுருந்தேன். அதில் இருந்தனால சரி வேறு டப்பா வாங்கிட்டு ஒரு நெய் முன்னாடி வாங்கின நெய் கடையில் வாங்கின நெய் டப்பா இருந்துச்சு. சரி அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் டப்பாவில் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் வாங்கினேன். சரி அப்புறம் கொஞ்சம் இப்போ தேட முடியாது, அவங்க வந்து ஃபஸ்ட்டுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறதுனால தேட முடியாது பாத்திரத்தில். சரி இப்போதைக்கு ஊற்றுங்க, நான் அப்புறமேட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அந்த நெய் சூப்பராக தான் இருக்கும். அவங்களோட கேட்டேன், இவ்வளோ நெய் கொண்டு வரீங்களே, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு? நாங்கள் மாடு வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. மாடு வச்சுருந்தாலும் இவ்வளோ நெய் எப்படி எடுக்க முடியுங்கண்ணே? அதோட இல்லை மாமி எனக்கு ஃபஸ்ட்டுக்கு டைம் ஆச்சு, உங்களுக்கு விளக்கத்தை இன்னும் வாங்கி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு சரியாக காமெடியாக இருந்துச்சு. அதோட சரி கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துச்சு. நெய்யை வாங்கிட்டு காசை மாற்றி விட்டு கிளம்பிட்டாங்க அவங்க. காசை வாங்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம நெய் வாங்கியாச்சுங்க. நெய் வாங்கிட்டு அவங்களுக்கு காசை கொடுத்து அனுப்பி வச்சாச்சு. எனக்கு பேசும்போது சரி காமெடியாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆச்சு, என்னால் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் வந்து சொல்கிறேன் மாமிங்கிட்டாங்களா. சரி ஓகே போங்கன்னு அவங்கள விட்டுட்டு சரி நம்ம மதியம் வந்து லஞ்ச் வந்து என்ன சமையல் பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சுட்டே இருந்தேன். பாச்சாக்கு வேறு லைட்டாக அவனுக்கு உடம்பு வந்து ஹீட்டாக உடம்பு சொல்லாத மாதிரி இருந்தான், ஜுரடிக்கிற மாதிரி இருந்துச்சா. சரி ரசம் வைப்போம், ரசம் வச்சு ரொம்ப நாளாக ஆச்சு அப்படிங்கினேன். ரசம் வைக்கவா பாச்சா சாம்பார் வைக்க கேட்டேன். ரசம் வேணாம் சாம்பார் வைங்கன்னு சொல்லிட்டான். சரி பசங்க தானே சாப்பிட்ற முக்கியம், நம்ம என்ன சாப்பிட்டானே ஒரு வயசுக்கு மேலே நம்மளை வந்து நம்ம யோசிச்சு பார்க்க மாட்டோம். பசங்களை மட்டும்தான், பசங்க பெருசாக வச்சாக்கும் பசங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை நம்ம செய்ய விரும்புவோம். நமக்காண்டி எதுவுமே செய்ய மாட்டோம். அந்த பிடித்தான் எனக்கும் இருக்குது. நான் என் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் சமைச்சு கொடுப்பேன். அதில் சரி என்ன பண்ணலாங்கிட்டு சாம்பார் வச்சு வீட்டில் கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு, சிக்கன் செய்வாங்கன்னே. சரி ஓகே செய்யுங்கிட்டாங்களா. அதோட சைடில் வந்து சாப்பாடை வச்சுட்டேன். டைம் ஆயிடுச்சு, அன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் சாம்பார் சொல்லிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் தக்காளி வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா காரஞ்சாரமாக சிக்கன் தொக்கு வைப்போம் சொல்லிட்டு நான் பச்சை மிளகா சேர்த்துட்டு அதுக்கு நல்லா மிளகாத்தூள் சேர்த்து நல்லா சிக்கனை சேர்த்து நல்லா காரஞ்சாரமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்கனாங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சாம்பாரும். இது வந்து அதோட சரி சைடில் வந்து சாப்பாடை தூக்கி வச்சுட்டு இங்கே வந்து சிக்கனுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி சிக்கனை செஞ்சுட்டு நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டு சாம்பாருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டு அதோட காய்கறிலாம் சேர்த்து வதக்கிட்டு சைடில் வந்து டீ போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன் கேட்டீங்கன்னாக்கும் பசிக்காக வந்திருந்தாங்க. சரி இப்போதைக்கு டீ போட்டு தானே காரி மிக்கி சாப்பிடுங்க, சமையல்லாம் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி, ஒரு அரை நேரம் போடுங்க சாம்பார் வச்சுனாக்கா நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ அதான் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். சைடில் வந்து சாம்பார் போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே முட்டையும் சைடில் வந்து வேக வச்சுருக்கேன். பாச்சாவுக்கானி வந்து இங்கே வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு வடிச்சாச்சு, சாம்பாரையும் தாளித்து விட்டாச்சு, பருப்பை தூக்கி ஊற்றியாச்சு. ஓகேங்களா, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு என்ன தெரியல, இப்போ வந்து முன்னெல்லாம் எம்டி சாம்பார் தான் வைப்பேன், இப்போ காய்கறி போட்டு எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்குது. நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், முருங்கை கட்டைக்கோட டேஸ்ட் செம்மையாக இருக்கனால இப்போ இப்படியே சாம்பார் வச்சுருதுங்க. இன்றைக்கி இப்படி தான் விளாக் போச்சு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.